தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரவி மோகன், சிவகார்த்திகேயன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிப்பில் பராசக்தி இன்று முதல். Slate today, slate tomorrow. Next phase. Next is now. கருப்பண்ணனுக்கு சொன்னீங்களே ஒரு மொமெண்ட், அந்த ஒரு இன்டர்வலுக்கு அப்புறம் லைஃபே மாறப்போகுது அப்படின்னு. மாரி ஜீவா அவர்களுக்கு வாழ்க்கையில் நடந்த அந்த ஒரு இன்டர்வல் மொமெண்ட்னா என்ன? அதே ராம் தான். படம் முடிஞ்சால் எல்லாரும் பயங்கர ஒரு இதாக இருக்காங்க. நான் போய் ப்ரொஜெக்ட் ரூமில் போய் ஒளிஞ்சிக்கிட்டேன். எல்லாம் போங்க 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 அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னை தொடர்ந்து வெற்றியை கொடுத்துட்டு இருக்கவங்கள்கிட்ட போகணும்னு நினைப்பாங்க. அப்படிங்கும்போது எம்ராஜேஷ் சாருக்கு லாஸ்ட் ஒரு 2-3 படம் வந்து சரியாக போகலை. அப்படிங்கும்போது நாம அவர் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம். அப்படிங்கும்போது எதை வச்சு நீங்கள் ஒரு டேரக்டரை நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க? ராஜேஷ் கூட நினைக்கல. நானும் நிறைய படங்கள் எதுவும் சரியாக வரல. ஸோ நான் எப்படி திரும்ப ஜீவா கூட படம் பண்ணலாம் அப்படிங்கிறது அவரு கூட நினைக்கலாம். ஸோ திஸ் இஸ் நாட் அபவுட் இந்த மாதிரி கேம் ஆகுது. ரேங்கா ஃபர்ஸ்ட்ல இருந்து கேளுப்பா. எல்லாம் அழிங்க. ஓகே ஓகே அழிச்சிடுறேன். ஓகே ஃப்ரெஷ்ஷா கேக்குற மாதிரி கேளுங்க. என்னப்பா ஃபோன் எடுக்கிறேன்? ஓகே இதெல்லாம் அநியாயம்பா. எத்தனை படம் பாருக்குது? மொத்தம் 10 படம் இருக்குண்ணே. 10 out of 10, 5 out of 5 அப்படி நினைச்சிட்டீங்க. ஓ ஐயோ திரும்ப ஆரம்பிங்கப்பா. என்னப்பா ஃபோன்லாம் எடுக்கிறேன்? நாங்கள் எங்கள் அண்ணனோட சப்போர்ட்டுக்கு நாங்கள் வரோம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சூப்பர். ஓகே அண்ணே, தலைவர் தம்பி தலைமையில் டீசர் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்காக இருக்கட்டும், அந்த ஒரு மலையாளம் ஃபீல், டேரக்டர் மலையாளம் அப்படின்றதுனால எனக்கு அந்த ஃபீலுமே வந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய டேரக்டர்ஸ் அந்த மாதிரி லைனை பார்த்துட்டு திடீர்னு டக்குன்னு ஒரு மலையாளம் டேரக்டர் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறதுக்கான காரணம் என்ன? சாதாரணமாக கொஞ்சம் மலையாள படங்கள் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுது இப்போது. ஸோ அவங்களோட ஸ்டோரி டெல்லிங் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் நான் ஃபேலமி படம் பார்த்துருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஹோல் நெரேட்டிவ். அண்ட் அவங்கக்கிட்ட ஒரு சின்ன ஒரு சட்டையர் ஒன்று இருக்குது. ஸோ அந்த சட்டையர் பேஸ் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்கக்கிட்ட நான் அப்ரோச்சும் பண்ணியிருந்தோம். இன்ஃபேக்ட் ஃபேலமி படத்தையே திரும்ப ரீமேக் பண்ணலாமா அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தோம். அந்த கான்வர்சேஷனில் இல்லைங்க நம்ம அதுக்கு நான் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இல்லை பண்ணலாம் அப்படிங்கிற கூட ஒரு வயமீடியாவே ஒரு பேச்சு பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவர் வந்து இன்னொரு படத்தில் கமிட் ஆகிட்டார். மம்முட்டி சாரோட படத்தில் கமிட் ஆகிட்டார். அப்புறம் அந்த படம் கொஞ்சம் டிலே ஆச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட இன்னொரு லைன் ஒன்று இருக்குது, நீங்கள் கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். உடனே அவங்க இந்த ப்ரப்போஸ் பண்ணாங்க அந்த லைனை. நம்ம விடிவி கணேஷ் இருக்கார்ல, அவர் மூலமாக தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சது. அவர் காலையில் 8 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்தோடனே சாதாரணமாக அப்படி டக்குன்னு வரமாட்டார். ஸோ விடிவி கணேஷ் வந்து இந்த காலையில் 8 மணிக்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டைரக்டர் இருக்குது, நீங்கள் கேளுங்க, நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உடனே பார்த்தோம், கேட்டோம், ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி புதுசான ஒரு ஃபீலிங்காக இருந்தது. ஸோ அப்படியே பேச்சுவார்த்தை பண்ணோம். அப்படியே ஒரு மாதத்துக்கு ஷூட்டிங்கே போயிட்டோம். ஸோ எல்லாமே டக்குன்னு அமைஞ்சிடுச்சு. ஓகே ஆனால் இப்போ தொடர்ந்து இப்போ ஒரு யாத்ரா 2 இருக்கட்டும், அகத்தியா, பிளாக், ரொம்ப சீரியஸான அந்த ஒரு இதுக்குள்ளேயே நீங்கள் போயிட்டு மறுபடியும் ஒரு அந்த ஃபன் ஜோன், இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் அப்படின்னு வரும்போது அந்த அட்மாஸ்பியராகவே எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் அந்த ஒரு ஃபன் ஜோனுக்குள்ளே வரும்போது? ஆமாம், இந்த ட்ரிபிள் டி பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி சிச்சுவேஷன் மக்களுக்கு பார்க்கும்போது அது ஃபன்னாக இருக்கும். ஆனால் நாங்கள்லாம் ரொம்ப சீரியஸாக நடிச்சிட்டு இருப்போம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்தது ராஜேஷ் சாரோட இன்னொரு படம் பண்ணுறேன், ஜாலியாக இருந்த ஒருத்தன்னு சொல்லி. ஸோ அதில் வந்து அந்த ராஜேஷ் அவரோட சேரும்போது அந்த ஆட்டோமேட்டிக்லி அந்த வைப் திரும்ப வந்துடுது. ஸோ அந்த அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி ஒன்று இருக்குல்ல, ஸோ அந்தந்த ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் பண்ணுறோம். அதெல்லாமே இன்னும் வேறு படங்கள் வேறு மாதிரி கூட பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது இல்லாமல் இன்னொரு படம் வந்து பண்ணுறோம் இதே கம்பெனிக்கு, நம்ம கண்ணன் ரவி சார் ப்ரொடக்ஷனுக்கு. பிளாக் படத்தோட டைரக்டர் அவரோட ஃபுல் ஆக்ஷன் த்ரில்லர் படம் ஒன்று பண்ணுறேன். ஸோ ஒரு ஆக்டராக யூ ஹேவ் டு கோ த்ரூ எவ்ரி திங்கில். ஸோ அதுதான் நானும் காலங்காலமாக பண்ணியிருக்கிறேன். அது சம் ஒர்க் ஆகிருக்கு, சம் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுது, சிலது வந்து ஒர்க் ஆகாமலையும் போயிருக்கு. ஸோ அந்த முயற்சிகள் என்றைக்குமே ஒரு ஃபஸ்ட்டு படம் டைரக்டர், ஒரு ஃபஸ்ட்டு படம் ஆக்டர் மாதிரியே நம்ம வி ட்ரை சம்திங் நியூ. ஓகே. ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் பேக்ட்ராப்லேருந்து வரேன். நான் என்னதான் இருந்தாலும் ஒரு ப்ரொடியூசரோட சன்னாக இருக்கிறதுனால என்னால் எனக்கு இந்த ஒரு லிபர்ட்டி இருக்குது இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு. ஸோ ஒரு புது டைரக்டரை வந்து கொண்டு வர்றது, ஒரு மலையாளத்துலேருந்து ஒருத்தங்களை இது பண்ணி நெரேட்டிவை வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது. ஸோ அந்த ஒரு லிபர்ட்டி எங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த சக்ஸஸோ ஃபெயிலியருக்குங்கிறான ஒரு பயம் இல்லை. ஸோ அதுதான் ஒரு ப்ளஸ்ஸான ஒரு விஷயம். ஸோ அதில் நம்ம
மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஒரு நல்ல கன்சியூமரில் இருக்கிற சினிமாவை ரொம்ப ரசிக்கிற ஒரு ஸ்டேட் இதுவும் சரி, பக்கத்து ஸ்டேட்டும் சரி, இந்தியாவே சரி. ஸோ அதனால் சினிமாவை ரசிக்கிற ஒரு ஒரு சவுத் இந்தியாவே பார்த்துட்டிங்கன்னா டெபிக் பண்ணுவாங்க. இப்போ கோவா, இப்போ இந்த லைக் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரிசா, இந்த மாதிரி ஊர்லலாம் வந்து கொஞ்சம் ஹிந்தி படங்கள் இந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. நம்மளோட படங்களை டப் பண்ணி அவங்க பார்க்குறாங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்து நம்மளோட சவுத் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஒரு கலவையை ஒன்று பண்ணி மலையாளத்துலேருந்து ஒருத்தரை பிடிச்சி அந்த ஹோல் டீமை இது பண்ணி அதில் நம்மளோட ஃபுல் தமிழ் ஆக்டர்ஸ், தமிழ் ரைட்டர்ஸ் எல்லாத்தையும் பண்ணி நீங்கள் அவரோட கதை அதாவது டைரக்டரோட கதை. அந்த டைரக்டரோட கதையை எப்படி டைரக்டர்லாம் இன்னொருத்தரோட சஞ்சு ஜோசப்னு சொல்லி அவரும் படத்தில் நடிச்சிருக்காரு. ஓகே. ஸோ அவரோட ஸ்கிரிப்டு நம்ம நித்தேஷோட ஸ்டோரி டெல்லிங் அண்ட் நம்ம தமிழ் ஆக்டர்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்து பண்ணும்போது ஒரு டோனே பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ இந்த மாதிரி மலையாள டைரக்டர்ஸ் நிறைய பேர் நம்ம தமிழில் வந்து டைரக்ட் பண்ணுறாங்க. ஃபாசில் சார், அப்புறம் பரதன் சார், இந்த மாதிரிலாம் பார்த்தா நெரேட்டிவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு புது நெரேட்டிவாக கொஞ்சம் ஃபன்னாக இன்றைக்கி இருக்கிற இந்த ஓடிடிலெலாம் படங்கள்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுறோம். ஃபேமிலியாக எல்லாருமே பார்க்குறாங்க, எல்லாருமே இது பண்ணுறாங்க. அது இல்லாமல் இவரோட ப்ரீவியஸ் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ், அதோட மியூசிக்கு. இப்போ நம்ம படத்தோட மியூசிக் டைரக்டர் பார்த்திங்கன்னா விஷ்ணு விஜய் சார், பிரேமலு, அப்புறம் அந்த ஆழப்புழா ஜிம்கானா, ஃபேலமி, இந்த மாதிரி எல்லா படங்களும் பார்த்திங்கன்னா ஒரு வெரைட்டியில் இருக்கிற மாதிரி. ஸோ நான் ஆக்சுவலி விஷ்ணு விஜய் அவருக்கு தான் ஃபஸ்ட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், உங்கள் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நீங்கள் தமிழுக்கு படம் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி. ரெஸ்பான்ஸ் எதுவும் வரல. தென் அதுக்கப்புறம் டைரக்டரே கிட்ட நம்ம பேசுவோம் அப்படின்னா அப்போது அவங்க சொன்னாங்க, இல்லைங்க நான் மம்முட்டி சார் படத்துக்கு ஒன்று போயிட்டுருக்கோம், இந்த ஃபேலமி ரீமேக் பண்ணுற ஒரு ஐடியா இருக்குது, ஆனால் சரி இல்லை அப்படிங்கிற ஒரு சின்ன YMDAவில் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த படம் தள்ளி போச்சு. நான் சொன்ன மாதிரியே திரும்ப இந்த படம் பண்ணிட்டோம். ஆனால் இப்போது ஃபன் சைடு அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்லண்ணே, அது வந்து இப்போ நான் நிறைய ஆக்டர்ஸ் பார்த்துருக்கேன். இருந்தாலும் அந்த ஸ்கிரிப்டில் இருக்கும் காமெடி, அதுக்கப்புறம் ஷூட் லொக்கேஷன் பண்ணும்போது ஒரு 2-3 வாட்டி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அது அந்த ஃபஸ்ட் கேட்கும்போது மட்டும்தான் அந்த ஒரு லாஃப், அந்த ஒரு சென்ஸ் வரும். அப்படிங்கும்போது நான் நிறைய படங்களில் உங்களோட சீன் பார்க்கும்போது அந்த சீனில் காமெடி இருக்கும்போது காமெடி பண்ணிட்டு இருக்கும்போது நீங்களும் சிரிப்பீங்க. அது வந்து எனக்கு நிறைய ஆக்டர்ஸ்ட்டை நான் பார்த்ததில்ல. அந்த கோ ஆக்டர்ஸ்ட்டை வந்துட்டு அந்த சீன் எத்தனையோ வாட்டி 5வது வாட்டி கூட எடுத்திருப்பாங்க, பட் அந்த இடத்துல நீங்கள் சிரிப்பீங்க. அது நீங்கள் இன்டென்ஷனலாக நீங்கள் எப்படி அதை நீங்கள் பண்ணணும் அப்படின்ற அந்த தாட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்போ வந்தது? ரியாக்டிங் தான். ஆக்டிங் இஸ் மோர் தென் ரியாக்டிங் தான். நீங்கள் ஆக்டிங் அப்படிங்கிறது வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த குரு எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, வாட் இஸ் ஆக்டிங் அப்படின்னு என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டால், அந்த கொஸ்டின் கேட்டதுக்கு என்னால் பதிலே சொல்ல முடியல. ஆக்டிங்னா இப்படி சார், அப்படி சார், இப்படி சார்ன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒன்று சொன்னார், ஆக்டிங் இஸ் நத்திங் பட் ரியாக்டிங். மற்றவங்க எப்படி என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நீ ரியாக்ட் பண்ணணும். உண்மையிலே சிரிப்பாக இருக்குதுன்னா அது சிரிப்பு தான் வரணும். இப்போ நீங்கள் கேட்டிங்களே, ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃபன்னான ஒரு விஷயம் என்னென்னா டக்குன்னு ரியாக்ஷன் ஒரு மாதிரி மாறிச்சு. ஸோ அதுதான் அது பேசிக்கான அந்த ரியாக்ஷன் தான். அந்த ரியாக்ஷன்லே நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த ஃபீல்ஸ் வந்துடும். அண்ட் பெரும்பாலும் அந்த 4-5 வாட்டிலாம் போக மாட்டோம், அப்படின்னா காமெடி ஒர்க் அவுட் ஆகாது. அந்த ஒரு நிறைய அந்த ரிஹர்சல்ஸ்லாம் ஒரு மாதிரி பண்ணிப்போம், ஒரு மாதிரி மேலோட்டமாக பண்ணிப்போம். அந்த டேக் போகும்போது ஒரு ஃபுல் த்ராட்டில் ஒன்று வரும். அந்த ஃபுல் த்ராட்டிலில் வரும்போது வேறு ஒரு ஃபீலிங் ஒன்று வந்து அந்த நடிக்கிறோம், அந்த இது பண்ணுறோம், நடிக்கிறதெல்லாம் தாண்டி அந்த சிச்சுவேஷனில் இருக்கிறோங்கிற மாதிரி வரும். ஓகே. ஸோ அதுதான். ஓகே. ஆனால் உங்களோட அந்த ஒரு மூவி அந்த ஒரு கிரிட்டிக் நாலேஜ் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்லண்ணா, நான் சில படங்களுக்கான நீங்கள் உங்களோட இன்டர்வியூஸ் பார்க்கும்போது நீங்கள் ஒர்க் பண்ண படங்கள் பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் வெளிப்படையாக பேசுவீங்க. இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியும், இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியாது அப்படின்ற அந்த ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல. இதை எந்த டைமில் நீங்கள் கதை கேட்கும் போதே உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை ஜட்ஜ் பண்ண முடியுமா நீங்கள் ஒர்க் பண்ண படங்களையே? கதை கேட்டு ஜட்ஜ் பண்ணி அந்த படம் ஓடாதுன்னு தெரிஞ்சால் எதுக்கு ஷூட்டிங் போக போகிறோம்? ஓகே. நீங்களே சொல்லுங்களேன். அந்த ஒரு கதை ஒன்று கேட்குறோம், கதை ஒன்று சொல்கிறோம், உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, ஐயோ பிடிக்கவே இல்லை இந்த கதை, நாளைக்கு போய் நம்ம ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னா போவீங்க? ஓகே. ஒரு கதையை பிடிச்சிருக்குன்னு தானே நம்ம போகிறோம். காலங்காத்தால் எழுந்திரிச்சு நம்ம போய் இன்றைக்கி எப்படியாவது ஒரு ஃப்ளாப் படம் கொடுத்துடணும், இன்னைக்கு ப்ரொடியூசருக்கு வந்து லாஸ் கொடுத்துடணும் அப்படின்னா கிளம்புறோம். இல்லை, ஒரு படம் நல்லா பண்ணணும், கதை சொல்லும்போது அந்த ஃபீல் குட்டாக இருக்கும், அந்த நேரத்தில் நல்லாயிருக்கும். பட் அதுக்கப்புறம் ஒரு படம் நல்லா போதோ அதாவது ஒரு படம் நல்லா போகிறதுக்கு 1000 காரணம் இருக்குது. அதே மாதிரி ஒரு படம் நல்லா போகலான்ங்கிறதுக்கும் ஒரு 10,000 காரணம் இருக்குது. ஓகே. ஸோ அந்த சிச்சுவேஷனில் இப்போ இந்த மாதிரி இந்த டீமில் எல்லாருமே போய் வந்திருக்கிறோம். எல்லாருமே இந்த படம் நல்லபடியாக வரணும், எல்லாம் இந்த சூப்பராக ஓடணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் வந்திருக்கிறோம்.
ஸோ அந்த அந்த மனப்பான்மையில் தானே பிரார்த்தனாவும் சரி, எல்லாரும் சரி, இது ஆல் கம், இந்த படம் நல்லா பண்ணணும், அதுக்கான என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு 10 பேர் நடிச்சிருக்காங்க, 10 பேர் அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்குறாங்க, அதுலேயே உங்களுக்கு 10 சீன் வந்துடுது. ஸோ இன்னும் 2 சீன் நடிச்சாங்கன்னா 20 சீன் ஆயிடுச்சு. ஸோ நான் ஒரு 5 சீன் நடித்தேன். ஸோ எல்லாமே ஒரு மொத்தமாக ஒரு 60 சீன்ஸுன்னு தான் இருக்கும் மேக்ஸிமம். அந்த 60 சீன்ஸில் ஒரு ஒரு 15 பேர் வந்து ஒரு 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 3 வாட்டி நடித்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது அந்த கணக்கு. ஓகே. இப்போ உங்களோட இது கிட்டத்தட்ட ஒரு 45 படம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது, முந்தைய படங்களில் உங்களோட மோஸ்ட் சீனியர் ஆக்டர்ஸ் எல்லாரும் கொஞ்சம் அதிக பேர் இருப்பாங்க, நீங்கள் அதில் மேபி அவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஜூனியர் ஆக்டர்ஸாக இருப்பீங்க. அப்படிங்கும்போது இந்த படத்தில் நீங்கள் இந்த மோஸ்ட் சீனியர் ஆக்டர் தம்பி ராமையா சார் இருந்தாலும் அப்படிங்கும்போது நிறைய உங்களை விட இப்போ புதுசாக வந்தவங்க நிறைய பேர் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது த மோஸ்ட் யங்கஸ்ட் டீம் அப்படிங்கும்போது அந்த அட்மாஸ்பியர் உங்களுக்கு அது எப்படி இருக்கு? நீங்கள் தான் அதில் இருக்கிறதுலேயே நல்லா இருந்தது. இட்ஸ் நைஸ் டு ஒர்க் வித் யங் பீப்புள். புது ஐடியாஸ், நியூ இது வெகுலியாக இருக்கிறாங்க, இன்னசென்ட்டாக இருக்கிறாங்க, பொலிட்டிக்கலாக இல்லை, இன்னும் பொல்யூட் ஆகலை இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு. ஓகே. அந்த குதர்க்கமான தாட் ப்ராசஸ்லாம் இல்லை. ஸோ தே ஆர் ஹோல் ஹார்ட்டடாக சினிமாவில் வந்து ஜெயிக்கணும்னு சொல்லி வராங்க. சில பேர்லாம் ஜெயிச்சிருப்பாங்க, ஜெயிச்சதுக்கப்புறம் பேமெண்ட் வராமல் இருக்கும், அதனால் நான் இவ்வளோ தான் நடிப்பேன், அவ்வளோதான் நடிக்க மாட்டேன் இப்படிங்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் கமர்ஷியலாக வந்துடும். பட் இங்கே இந்த படத்தில் பேமெண்ட்டுக்கு மீறி இந்த படம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே கிளம்பி வந்தாங்க. அண்ட் எல்லோரும் நல்ல டேலண்ட்டில் இருக்கிறவங்க. ஸோ கதைக்கேற்ற டேலண்ட்டை தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். ஸோ இதில் சீனியரோ ஜூனியரோங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு படமாக வரும்போது எல்லாமே மாறும். நேற்று நான் சமுத்திரகனி சாரை மீட் பண்ணும்போது பழைய கதைகள்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அப்போது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அமீர் சாரோட அசிஸ்டண்ட்டாக தான் கூட அவர் வந்து அசோசியேட்டாலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு ராம் படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சசிகுமார் சார் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருப்பார். பருத்தி வீரனில் பார்த்துட்டிங்கன்னா சமுத்திரகனினை வந்து இதாக ஒர்க் பண்ணியிருப்பார். ஸோ எல்லாமே அந்த டீமே சும்மா நேற்று வந்து அவங்கள மீட் பண்ணும்போது ஒரு விஷயம் பேசணும். நம்ம கருப்பு இருக்கார் தெரியுமா, கஞ்சா கருப்புன்னு சொல்லி. ஆமாம், அப்படி சொன்னால் தான் தெரியுது பாருங்க, கருப்புன்னு சொன்னால் தெரியும். கஞ்சா கருப்பு அவர் பேர் எனக்கு அப்படிதான் தெரியும். ஸோ அந்த கருப்பு அவர் வந்து படத்தில் நடிச்சிருந்தார். ஆக்சுவலி கருணாஸ் தான் அந்த படம் பண்ணுறதா இருந்தது. பட் அது ஏதோ ப்ராப்ளம்னால கருணாஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு ராம். ஓகே. ஸோ அப்போ அமீர் சார் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இப்போ பாலா சார் ஆஃபீஸில் ஒருத்தர் இருப்பான், அவனை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி போனால் அவர் அதில் அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவர் கூப்பிட்டு படம் ஃபுல்லாக நடிச்சுட்டு சமுத்திரகனி தான் டைலாக் சொல்கிறாரு. இவர் ஒன்று சொல்கிறாரு, அவன் ஒன்று சொல்கிறான், எல்லாம் பண்ணி அப்படியே கொஞ்சம் கரெக்டாக பிரெயினை வந்து எடுத்து வந்து ஒரு 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 மாதிரி ஒரு மாதிரி நடிக்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ படமும் முடிச்சிட்டோம். அப்படி இப்படின்னு இது பண்ணி அப்படி இப்படின்னு நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உதயம் தேட்டருக்கு போகிறோம். உதயம் தேட்டருக்கு போகும்போதே சொல்கிறோம், அதுக்கு கனி என்ன சொல்கிறாரு, டேய் கருப்பு, இன்டர்வலோட உன் வாழ்க்கை மாறப்போகுதுரா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. உண்மையிலே இன்டர்வலில் அடி அவனை பார்த்துட்டாங்க, அப்படியே மாப் பண்ணுறாங்க. அப்புறம் நாங்களும் ஊராக போகிறோம். ஊராக போனால் பயங்கர கிளாப்ஸு, பயங்கரமாக ரிலேட் பண்ணுறாங்க. அதனால கருப்போட லைஃபே மாறிடுச்சு. ஸோ அதை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாமே இன்றைக்கி இஸ் நோ சீனியர் ஆர் ஜூனியர். இன்றைக்கி வந்து சினிமா சம்திங் வேர் யார் வேணாலும் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அதில் இன்றைக்கி இந்த படம் மூலமாக எவ்வளோ பேர் இன்டர்வலுக்கு அப்புறம் மாற போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அது நல்லதுக்கு. கண்டிப்பாக எவ்வளோ பேரோட லைஃப் மாறப்போகுதுன்னு தெரியல. ஸோ அந்த ஒரு தாட் ப்ராசஸில் தான் ஒரு புது நடிகர்களோட ஒரு ஏற்கனவே அவங்களாம் நான் சொன்னேனே, இவங்களாம் ஃபேமஸ் ஆல்ரெடி. யூடியூபர்ஸ்லாம் ஃபேமஸ். நாங்களாம் சினிமாவுக்கு வந்து தான் ஃபேமஸ் ஆனோம். இவங்க ஃபேமஸாக இருக்கிறதுனால சினிமாவுக்கு கூப்பிடுறோம். ஸோ அதனால் அவங்களுக்குன்னு அவங்களோட கான்டென்ட்டு, அவங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, அதை பார்த்து ரசிக்கவும் செய்கிறாங்க. ஸோ இந்த ஒரு படத்தில் இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து அமையும் போது அது எல்லாமே ஒன்றா கூடி அந்த படத்துக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் நல்லா ஹெல்ப் ஆகுது. அண்ட் டைரக்டரும் நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக. ஆனால் இப்போ கருப்பன் எனக்கு சொன்னீங்களே ஒரு மொமெண்ட்டு, அந்த ஒரு இன்டர்வலுக்கு அப்புறம் லைஃபே மாறப்போகுது அப்படின்னு, அதுமாரி ஜீவா அவர்களுக்கு வாழ்க்கையில் நடந்த அந்த ஒரு இன்டர்வல் மொமெண்ட்னா என்ன? அதே ராம் தான். அதே இன்டர்வலில் தான் என் லைஃபும் மாறிச்சு. அதே இதில் நான் அப்படியே படம் என்னோடய இன்ட்ரடக்ஷனை பார்க்குறேன். அவருக்காச்சும் இன்டர்வலில் மாறிச்சு. எனக்கு படம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் நான் இன்ட்ரடக்ஷனில் நான் பார்த்துட்டு இருந்தேன். படம் முடிஞ்சால் எல்லோரும் பயங்கர ஒரு இதாக இருக்காங்க. நான் போய் ப்ரொஜெக்ட் ரூமில் போய் ஒளிஞ்சிக்கிட்டேன். எல்லோரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ப்ரொஜெக்ட் ரூமில் போய் ஒளிஞ்ச உடனே அதில் 2-3 பேர் பார்த்துட்டாங்க. அந்த தேட்டர் ஸ்டாஃபே, சார் வந்து ஒரு டாட்டா காட்டுங்க சார் அப்படின்னு ஏதோ சொன்னாங்க. ஸோ டக்குன்னு சும்மா ஒரு டாட்டா காட்டணும். மக்கள் வந்து அப்படியே
என்ன லைக் நோ வாட் ஹேப்பன்ஸ் ஒரு ஸ்டார் வாஸ் பார்ன் அன்னைக்கு. ஸோ அன்றைக்கி என்னை கூப்பிட்டு போய் அப்படியே தோல்லே கூப்பிட்டு போய் அப்படியே இந்த கார் கீர்லாம் வந்து இதாகுது, கூட்டம் பயங்கரமாக இதாகுது, அப்படியே என்ன நடக்குதுன்னே தெரியல. ஸோ அப்போது அந்த வண்டியில் ஏறி போய் அந்த ஒரு மாப்லாம் பண்ணி ஒரு ஸ்டார் ஆகிட்டோம்ப்பா, ஒரு ஆக்டர் ஆகிட்டோம்ப்பா, இனிமேல் தமிழ் சினிமாவில் ரெகுலராக படங்கள் பண்ணுவோம்ப்பா, நம்ம அரைவ் ஆகிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து போய் அம்மா மெஸ்ஸில் போய் நல்ல பிரியாணி நல்ல சுக்கா கிக்கான்னு போய் சாப்பிட்டு, ஏன்னா 3 நாளாக சாப்பிடவே இல்லை சரியாகவே. ஸோ அந்த மன திருப்தியோடு போயிட்டு நல்லா அடின்னு அடித்தேன், நல்லா சாப்பாடு சூப்பராக சாப்பிட்டேன். சாப்பிட்டு அப்போ தான் எனக்கு வந்து ஒரு 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 ஓகேப்பா, இப்போ தான் எனக்கு கண்ணெலாம் தெரியுது. ஸோ இப்போ இனிமேல் நம்ம பண்ணுற படங்கள் நல்லா ரெஸ்பான்சிபிளாக நல்லா படம் பண்ணணும். அப்புறம் டிஷும் கற்றுத்தமிழ் அப்படியே நிறைய படங்கள் SMS அப்படியே ஒரு ஜோனில் வந்துட்டு. சீரியஸில் ஆனால் இப்போது இது ரொம்ப ஹானஸ்ட்டாக நான் கேட்குறேன். ஜாலியாக இருந்த ஒருத்தன் படம் பண்ணுறீங்க, ராஜேஷ் சார் டேரக்டர் அப்படிங்கும்போது எல்லாருமே வந்துட்டு ஒரு ஜெயிக்கிற ஒரு தொடர்ந்து வெற்றியை கொடுத்துட்டு இருக்கவங்கள்கிட்ட போகணும்னு நினைப்பாங்க. அப்படிங்கும்போது ராஜேஷ் சாருக்கு லாஸ்ட் ஒரு 2-3 படம் வந்து சரியாக போகலை. அப்படிங்கும்போது நாம் அவர் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம். அப்படிங்கும்போது அது நீங்கள் எதை வச்சு நீங்கள் ஒரு டேரக்டரை நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க? இது வந்து ஒரு கிராஃப்ட் தெரிஞ்சவங்க, கண்டிப்பாக ஒரு கிராஃப்ட் தெரிஞ்சவங்க. ஸோ எனக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது ஒரே விஷயம்னா, டேய் ஓடுற குதிரையில் எவன் வேணாலும் ஏறலாம்டா, ஆனால் ஒரு ஏற்கனவே ஜெயிச்ச குதிரையில் திரும்ப நீ வந்து ஒரு ட்ராவல் பண்ணி திரும்ப அந்த குதிரை கம்பேக் கொடுக்குதுன்னா அதுக்கு கிடைக்கிற ஒரு மதிப்பு வேற ஒரு மதிப்பு. அது யாருனாலையும் அந்த 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 ஹையை யாருனாலையுமே என்ஜாய் பண்ணவே முடியாது, அந்த ஹையை என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இதை கிராஃப்டாக தான் பார்க்குறோம். இதை வந்து லவ் பண்ணி பண்ணுற ஒரு சினிமா. ஸோ நீங்கள் இதை கமர்ஷியலாக பார்க்குறீங்க, ஒரு ஜெயிக்கிற இது நாங்கள் கமர்ஷியலாக இதை பார்க்கல. சினிமா லவ் பண்ணி பண்ணுறோம். அதை லவ் பண்ணி அது வந்து ஒரு நல்லபடியாக அமைஞ்சதுன்னா திரும்பவும் சேர்ந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மனப்பான்மை. ஸோ ராஜேஷ் கூட நினைக்கலாம், நானும் நிறைய படங்கள் எதுவும் சரியாக வரல, ஸோ நான் எப்படி திரும்ப ஜீவா கூட படம் பண்ணலாம் அப்படிங்கிறது அவரு கூட நினைக்கலாம். ஸோ திஸ் இஸ் நாட் அபவுட் அதாவது லாபத்துக்கு பெருசாக நம்ம பண்ணுறதை விட பேஷனுக்கு நிறையா பண்ணுறோம். அந்த மக்கள் வந்து அதெல்லாமல் இந்த கேள்வியே எனக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸிங்காக தான் இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து எப்போ நீங்கள் ராஜேஷோட திரும்ப பண்ண போகிறீங்க, திரும்ப எஸ்எம்எஸ் மாதிரி இன்னொரு படம் எப்போ பண்ண போகிறீங்கன்னு இன்னும் வரைக்கும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமாம். ஸோ அதுக்காக வந்து வரும்போது அந்த படத்துக்கு ஒரு ப்ரோமோ ஒன்று போட்டோம், படமும் முடிச்சிட்டோம், அதுக்கான ரெஸ்பான்ஸ் ஒன்று வந்திருக்குது. படங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு வைப்லும் வந்திருக்கு. எஸ்எம்எஸ் எல்லாம் பார்த்த ரசிகர்களுக்கு இந்த படமும் பார்த்து ரசிப்பாங்க. ஸோ எனக்கும் நானும் ராஜேஷும் சேரும்போது அதுக்கான எசன்ஸ் ஒன்று வேறு. ஏன்னா ஏற்கனவே டைம் டெஸ்டடு. ஸோ ஆல்ரெடி நானும் அவரும் பயங்கரமான சிங்கில் இருந்து கொடுத்த படம் தான் எஸ்எம்எஸ். இந்த படமும் அந்த மாதிரி ஒன்று அமையும் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் தான் பண்ணுறோம். ஆனால் இப்போ லாஸ்ட் ஒரு செக்மெண்ட் மாதிரி அதான் லாஸ்ட் தானே. ஓகே பண்ணுப்பா, வாயெல்லாம் காஞ்சி போச்சு. ஓகே அண்ணே டக்குன்னு இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னப்பா ஃபோனில் எடுக்கிறேன்? இல்லை ஃபோனில் இல்லைண்ணே. லாஸ்ட்டு டக்குன்னு ஒரே ஒரு பிளைண்ட் ரேங்கிங் செக்மெண்ட் மட்டும் விளையாண்டுருவோம், டப்புன்னு முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. பிளைண்ட் ரேங்கிங் ஆஃப் ஜீவா சார்ஸ் மூவிஸ் ஃபீட் ஜீவா. ஓகேவா? நீங்களே பிளைண்ட் ரேங்கிங்னா நான் வரிசையாக உங்களோட படம் ஒன்று சொல்லிட்டு வருவேன், நீங்களே அது 10க்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல ரேங்க் பண்ணிடணும், அதுக்கப்புறம் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி. ஓகேவா? நீதானே என் பொண்ணு வசந்தம் அவுட் ஆஃப் அந்த 10க்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல ரேங்க் பண்ணி வச்சிருக்கோம். 10க்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல ரேங்க் பண்ணுற மாதிரி. 7. ஓகே. கவலை வேண்டாம். 6. ஓகே. முகமூடி 5. ஓகே. கட்டுறது தமிழ் 9. கட்டுறது தமிழுக்கு 9 ஆனே. ஓகே. எங்கள் 9ஆவும் பார்த்து அப்படி தான் சொல்லுவேன். ஓகே. கலகலப்பு 2. 8. ஓகே. கோ 9. ஆனால் இல்லை, இது ஆல்ரெடி ஒரு இடத்துக்கு கொடுத்துட்டீங்க. 9 வந்துட்டு 10. ஐயோ. என்றென்றும் புன்னகை. ஓ, இந்த மாதிரி கேம். ரேங்கா? ஏய், ஃபர்ஸ்ட்ல இருந்து கேளுப்பா. இது நீங்க மார்க் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து கேளுப்பா. அதனால தான் ரேங்க் பண்ணனும். ஓகேவா? ஓகேவா? ஃபர்ஸ்ட்ல இருந்து கேளு. எல்லாம் அழிங்க. ஓகே. அழிச்சறேன். ஓகே. ஃப்ரெஷ்ஷா கேக்குற மாதிரி கேளுங்க. ஓகே. என்னப்பா ஃபோன் எடுக்கற? ஓகே. பிளைண்ட் ரேங்கிங் ஆஃப் ஜீவா சார் ஃபீட் ஜீவா. அப்பா, இப்போ நீதானே என் பொண்ணு வசந்தம். ஓகே, அப்படி. ஓகே. 7. கவலை வேண்டாம்.
5. 5th place, ஓகே. முகமூடி 6. 6th place, ஓகே. கற்றது தமிழ் 8. 8th பிளேஸா, ஓகே. கலகலப்புட்டு. ஐயோ சுந்தர்சி திட்டுவாரு. ஏய் இதெல்லாம் அநியாயம்பா. எத்தனை படம் பாருக்குது இன்னும்? மொத்தம் 10 படம் இருக்குண்ணே, சொல்லுங்க. 10 படமா? 10 படம் ரேங்க் பண்ணிடணும். இப்போ 7, 5, 6, 8லாம் கொடுத்தீங்க. இப்போ அதாவது நீங்க திரும்ப நான் கன்ஃபியூஸ் ஆவறேனா? அதாவது மார்க் கிடையாது. ஸ்ரீதர் பிள்ளை மாதிரி ஆயிட்டம்பா லைட்டா. திரும்ப அதனால தான் 8 9 அதனால தான் அப்படி சொல்லுவோம். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிச்சா? ஓகே. இது ரேங்க். சோ 10 out of 10, 5 out of 5 அப்படி நினைச்சிட்டீங்க. அப்படி கிடையாது. ரேங்க். ரேங்க். ஓ ஐயோ திரும்ப ஆரம்பிங்கப்பா. என்னப்பா ஃபோன்லாம் எடுக்கற? அண்ணே ஏன்னா என்ன இதுக்கு மேல வேணா. ஓகே. பிளைண்ட் ரேங்கிங் ஆஃப் ஜீவா சார்ஸ் மூவி ஸ்பீட் ஜீவா. ஓகேவா? நீதானே என் பொண்ணு வசந்தம். நீதானே என் பொண்ணு வசந்தம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஏதாவது ஒரு பிளேஸ் கொடுங்க டக்குனு. 7. கவலை வேண்டாம். 9. 9th place, ஓகே. முகமூடி. முகமூடியா? 10. 10th place-ஆ? கற்றது தமிழ் 4. 4th place, வாவ். கலகலப்புட்டு 5. 5. கோ 1. 1. சூப்பர் சார். என்றென்றும் புன்னகை 2. ரௌத்திரம். எத்தனை நம்பர் இருக்குது இப்போ சார்? 7, 9, 10, 4, 5, 1, 2லாம் கொடுத்துட்டீங்க. 3 இருக்கு, 3 இருக்கு, 6 இருக்கு. 6 வந்து ரௌத்திரத்துக்கு. ஓகே. ராம். இன்னும் என்ன இருக்குது? அவ்வளோதான். 3-ஆ? ஓகே. எஸ்எம்எஸ் சார். சிவா மனசுல சக்தி. வேற என்ன நம்பர் இருக்கு? வேற என்ன நம்பர் இருக்குன்னா 8 மட்டும் தான் சார் இருக்கு. 8th place எஸ்எம்எஸ் கொடுக்குறீங்க. இல்ல இதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டா நீ சொல்ல. நீ அது இதுக்கு முன்னாடி என்ன எஸ்எம்எஸ்க்கு முன்னாடி என்ன கேட்டீங்க? எஸ்எம்எஸ்க்கு முன்னாடி நான் ராம் சொன்னேன். அதுக்கு தான் 3rd place கொடுத்துட்டீங்க. ரௌத்திரத்துக்கு 6th place கொடுத்துருக்கீங்க சார். இப்போ நீங்க வந்துட்டு இதுதான் பேலன்ஸ் இருக்கு. எஸ்எம்எஸ்க்கு 8th place. ஓகே. இது வந்துட்டு அன்சாட்டிஸ்ஃபைடா நீங்க விடுங்கப்பா. சரி ஓகே. Thank you so much. நான் போய் வீட்டுக்கு போயிட்டு 8 out of 10 அப்படின்னு நானும் பண்ணி நீங்க மாத்திடுவீங்க. ஓகே. பிரச்சனை இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண படங்கள் இப்போ அவுட்டோடவாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி பார்க்கிங்காக இருக்கட்டும், இந்த படத்தில் ஒரு ஃபுல் லெங்க்த்தாக நீங்கள் வரீங்க அப்படிங்கும்போது இந்த படம் உங்களுக்கு உங்கள் கரியரில் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான படமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இது இம்பார்ட்டன்ட் தான். பிகாஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ரோல் இது. எனக்கு வந்து ஒரு கிராஃப் எனக்கு க்ரோ ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரீச் அவுட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு எப்போவுமே வந்து நான் 2 ப்ராஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் சரி, அதுக்கு முன்னாடி இன்னும் 2 ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆகணும். ஸோ எனக்கு எப்போவுமே வந்து சொல்கிறது வந்துட்டு, நீங்கள் இன்னும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கலாம், நீங்கள் இன்னும் வந்திருக்கலாம், நல்லா இருந்தது அந்த கேரக்டர். பட் இது வந்து எனக்கு ஐ திங்க் ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் நான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் ரொம்ப ஹோல்சமாக நான் ஃபீல் பண்ணேன் இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிட்டப்போ. ரொம்ப ரொம்ப அந்த இது எனக்கு வராது. ஃபுல் ப்ராஜெக்டும் ரெஜிஸ்டர் ஆவேன். ஓகே. தென் பீயிங் ஏ கன்னியாகுமரியன், அதை நீ கன்னியாகுமரி தானே ப்ரோ? ஓகே. தமிழ் படங்களில் நிறைய மதுரை ஸ்லாங் பேசுவாங்க, நிறைய சென்னை ஸ்லாங், இந்த மாதிரி படங்கள் வரும். பட் அந்த கன்னியாகுமரி இன்னும் டவுன் சவுத்தில் போகும்போது அந்த லாங்குவேஜஸ் நிறைய தமிழ் படங்களை யூஸ் பண்ணதில்லை. பட் இந்த படத்தில் அது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, எங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் தானே. ஏன்னா திருநெல்வேலி வரைக்கும் வந்திருக்கு. இப்போ எங்கள் லாங்குவேஜ் வந்து வந்தாலுமே அது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். இதில் வந்து உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரியும் இருக்கும், என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இதில் உங்கள் கேரக்டர் என்ன அவங்களோட பேரப் பண்ணியிருக்கீங்கல்ல? ஓகே. நீங்கள் எதாவது சொல்லுங்கள் ப்ரோ. இந்த செட்டில் ஐ மீன் திஸ் வாஸ் த மோஸ்ட் ஃபன்னியஸ்ட் மூமெண்ட் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது, அதை ஷேர் பண்ண முடியுமா? மோஸ்ட் ஃபன்னியஸ்ட் மழை தான் எங்களை ஃபன் பண்ணிட்டு இருந்துச்சு. இல்லை புரியல. மழை தான் ஃபன் பண்ணிட்டு இருந்துச்சு. நைட் ஷூட்லாம் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து அந்த டைமில் மழை நேரத்தில் வேற போய் மாட்டிக்கிட்டோம். மழை அடி வாரத்தில். எங்கே இது ஷூட்டெல்லாம் கம்பம். ஓகே. கம்பம் கும்ளி கீழே. ஸோ மோஸ்ட்லி என்னென்னா அப்படிலாம் செட் பண்ணி வைப்பாங்க. மழை பெய்யும், சரி வாங்க ஒளியலாம் அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சு எல்லாரும் நின்றுட்டுருப்போம். திரும்ப மழை ஓடும், திரும்ப நாங்கள் போய் இறங்குவோம், மழை பெய்யும். ஸோ இதுதான் மழை தான் பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருந்துச்சு எங்களை வச்சு எல்லாத்தையும். ஓகே. இப்போது இந்த தலைவர் தம்பி தலைமையில் அப்படிங்கும்போது ஜீவா சார் ஆன் செட்டில் எனக்கு இவர்கிட்ட இருந்து நான் இந்த ஒரு விஷயத்தை இந்த படத்துலேருந்து நான் ஒரு டேக் அவுட்டாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? உங்கள்கிட்ட தான், உங்கள் 3 பேர்ட்டையுமே கூட கேட்குறேன். ஜெயிச்ச ஒரு ஆக்டராக இருக்கும்போது அவங்க எப்போவுமே ஒரு
மோஸ்ட்லி நம்ம பார்த்துருக்கோம் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 2-3 நாள்லாம் ஜாலியாக எங்க கூடலாம் சுற்றிட்டு இருந்தேன். அதை பார்க்கும்போது எவ்வளோ கிரவுண்டடாக நம்ம இருக்கணும், எவ்வளோ எல்லாத்துக்கூடையும் இப்போ நாங்கள் ஆக்டர் எங்கள் கூட பேசுகிறத தாண்டி ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூடலாம் பயங்கரமாக இருக்குது. ஃப்ரெண்டெல்லாம் இருந்தார். நாங்கள் போய் பைப் பண்ணிருப்பார் ஜாலியாக. ஒரு அண்ணன் ஒல்லியாக ஒரு அண்ணன் தாத்தா கூட சுற்றிட்டு ஜாலியாக டான்ஸ்லாம் இருக்கு. ஸோ இது ஆக்டராக தண்ணி ஒரு மனுஷனாக நம்ம எப்படி வச்சுக்கணும் நம்மளை. அந்த ஊரில் அந்த மக்கள் பாட்டிங்கெல்லாம் கூட ஜாலியாக ஓகே நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க கிட்ட எல்லாம் பேசுறது. ஏன்னா இன்ஃபர்மேஷன் இட்ஸ் நாட் தட் இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்களோ அது பண்ணுறதை விட எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு விஷயங்கள்லாம் ஒருத்தங்க பேசுகிறாங்கல்ல. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு, காது குளுமையாக இருக்கும், இன்னும் வாழணும்னு ஆசை வரும். இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆன் ஜீவா சார்? நான் ஜீவா சார் வந்து ஃபஸ்ட் சின்ன வயசுலேருந்து நான் வந்து டிவிலேருந்து பார்த்து தியேட்டரில் கடைசி வரைக்கும் இல்லை நான் டிவிலே கேடிவிலே பார்த்துன்னு இருக்கிறீங்க படத்தை. இல்லை நான் நீங்கள் டிக்கெட் வரப்போதெல்லாம் நான் கூட்டிட்டு போகல. பட் நான் கரெக்ட் 5 வயசுல எப்படி கூப்பிட்டு போவாங்க? கோவெல்லாம் நான் நல்லா ஞாபகம் கோயம்புத்தூரில் நான் பார்த்தேன். வந்து பட் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு கோயம்புத்தூரா? நோ சென்னை தான். பட் அங்கே கசின்ஸ் இருந்ததால ஞாபகம் கசின்ஸோட போய் பார்த்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு வந்து இவர் எனக்கு ரொம்ப நாள் தெரியும் அந்த ஃபீல் எனக்கு இருந்தது. எனக்கு மட்டும் இல்லை, அங்கே செட்டில் இருந்தவங்க எல்லாருக்குமே வந்து ஜீவா தம்பியா ஜீவாவா எல்லாருக்குமே வந்து ரொம்ப பழகினவர் மாதிரி ரொம்ப ஃபீல் ஆச்சு. ரொம்ப ஈஸியாக அப்ரோச் பண்ணுறது. எங்களை வந்து நாங்கள் கொஞ்சம் லைட்டாக பயந்து எல்லோரும் ஓரோவோம், நாங்கள் ஒரு கேங் சேர்ந்து பாவமானு இருந்தால் அவர் எங்களை கூப்பிட்டு சேர்த்துப்பார். அண்ட் நான் வந்து நிதிஷ் சாருக்குமே சரி, ஜீவா சாருக்குமே சரி, ப்ரொடியூசராருக்கும் சரி நான் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் அந்த பாயிண்டில் வந்து இந்த கேரக்டர் இது வந்து த்ரூ அவுட் வர்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுற ஒரு கேரக்டர். அவங்க நினச்சிருந்தா ஒரு லைம் லைட்டில் இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு பர்சனை போட்டுருந்துருக்கலாம். நான் மேபி நான் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணதுக்கப்புறம் அவங்க எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருந்துருக்கலாம். பட் இவரோ ஸ்ட்ராங்காக நின்னார், நிதிஷ் சாரோ ஸ்ட்ராங்காக நின்னார், கண்ணன் ரவி சாரோ ப்ரொடக்ஷன் சைடோ இருந்தாங்க, அசோசியேட் ப்ரொடியூசரோ எல்லாமே ஸ்ட்ராங்காக நின்று எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தது வந்துட்டு எனக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஓகே, சீரியஸ்லி தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தலைவர் தம்பி தலைமையில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்பர் 1ல வரணும். இது நம்பர் 1. ஓகே, ரேங்க் நம்பர் 1ல வரணும். இது ட்ரிபிள் டி வந்து 30th வந்திருக்குன்னு போட்டிருக்கு. ஒரு -15 days போட்டுருங்க. இப்போ -16 days போட்டுருங்க. இப்போ நாங்கள் ப்ரீபோன் ஆகி சீக்கிரம் வரோம். ஜான் 14th வரும். தேங்க்யூ. நாங்கள் எங்கள் அண்ணனோட சப்போர்ட்டுக்கு நாங்கள் வரோம். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரவி மோகன், சிவகார்த்திகேயன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிப்பில் பராசக்தி இன்று முதல். Slay today, slay tomorrow. Next phase. Next is now.